வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்களை கொஞ்சம் விரிவாக, ஏனென்றால் எதிர்காலத்திலே அது வேறு ரூபங்களில் கேட்கப்படலாம். அப்போ அதை கொஞ்சம் விரிவாகவும் மாணவர்கள் விளங்குகின்ற வகையிலையும் வினாக்களாக தருகின்றேன். இந்த வினாவில் 3க்கு 3 சதுரம் நிரல் நிறை இடமாற்றம் பற்றி கேட்கப்படுகின்றது. 3 நிரல்கள் ஆகவுள்ள சதுர கட்டமைப்பில் முதலாம் நிரலும் மூன்றாவதாக உள்ள நிரலும் இடம் மாறுகின்றன. நிரல் என்பது மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல். அப்போ இதில் முதலாவது நிரலும் மூன்றாவது நிரலும் இடம் மாறுவதை இங்கே கருத்தில் கொள்ளுங்கோ. அப்போது 1, 4, 7 என்பது எதிர் திசைக்கும், 3, 6, 9 என்பது அதற்கு எதிர் திசைக்கும் ஒன்றுக்கொன்று இடம் மாறுகின்றது. முதலாம் நிரலும் மூன்றாம் நிரலும் அந்த இடம் மாறிய பின்னர் முதலாம் நிலையும் மூன்றாவதாக உள்ள நிலையும் இடம் மாறுகின்றது. அது 2ஆம் இடமாற்றமாக காட்டப்பட்டுள்ளது. அதில் மேலே இருக்கிற 3, 2, 1 கீழே வருகின்றது. கீழே இருக்கிற 9, 7, 8, 7 மேலே செல்கின்றது. இப்போ உன்னிப்பாக கவனிக்கின்ற போது உங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆரம்ப நிலையில் இடமிருந்து பலமாக 3 3ஆக எண்கள் இயற்கை எண்களாக கூடிக்கொண்டு போகின்றது. ஒன்று பொது வித்தியாசமாக முதலாம் நிலை இடமாற்றத்துக்கு பிறகு மேலே 3, 2, 1 கீழ்வரிசை 6, 5, 4 அதன் கீழ்வரிசை 9, 8, 7. இரண்டாம் இடமாற்றத்துக்கு பிறகு 9, 8, 7 கீழ்வரிசை 6, 5, 4 அதன் கீழ்வரிசை 3, 2, 1 இருக்கின்றது. இப்போ இதில் இடமாற்றங்களுக்கு பிறகு ஒரு தடவையும் இடம் மாறாத எண் யாது என்பது ஒரு கேள்வி. ஒரு தடவையாக இடம் மாறியது எந்த எண்கள் அல்லது இலக்கங்கள் என்பது இரண்டாவது கேள்வி, பகுதி கேள்விகள். இரு தடவையாக இடம் மாறியது யாது என்பது மூன்றாவது பகுதி கேள்வி. அப்போ நாங்கள் இந்த 3 சட்டகங்களையும் பார்க்கின்ற போது நடுவில் இருக்கிற 5 என்பது அப்படியே இருக்கின்றது. அப்போ ஒரு தடவையும் இடம் மாறது அது நடு எண். அப்போ 0 தடவை இடம் மாறவில்லை. அப்போ 5 என்ற எண் அப்படியே இருக்கின்றது. ஒரு தடவை இடம் மாறியது எவை என்றால் பிரதான திசைகளில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அவைகள் எல்லாம் பாருங்கோ ஒரு தடவை மாத்திரம்தான் இடம் மாறுகின்றது. முதல்ல நாங்கள் 2 பார்க்கிறோம். அது முதல்ல வடக்கில் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு வரையிலே 2 அதே இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு இறுதியில் அது தெற்குக்கு வருகின்றது. அப்போ 2 ஒரு இடமாற்றம் அன்றைக்கு வடக்கில் இருந்தது, எதிர் திசை தெற்குக்கு வருகின்றது. 4 ஆரம்ப கட்டத்தில் மேற்கில் இருந்தது, இறுதி கட்டத்தில் கிழக்குக்கு வருகின்றது. அதாவது 4. 6 என்பது ஆரம்பத்தில் கிழக்கில் இருந்தது, இறுதி கட்டத்தில் மேற்குக்கு வருகின்றது. 8 என்பது ஆரம்பத்தில் தெற்கில் இருந்தது, இறுதி கட்டத்தில் வடக்குக்கு வந்திருக்கின்றது. இது நான் கூறுகின்ற போது ஓரளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் உற்று கவனித்து பிள்ளைகளுக்கு இதை புரிய வைத்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு ஆளுமையுள்ள ஆற்றல் உள்ள மாணவர்களாக மிக திறமைசாலியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை என்பது திறமைசாலிகளில் அதி திறமைசாலிக்கு தெரிவு செய்கிற பரீட்சை. அப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறு உருவாக்குவது மிக முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு கவனியுங்கோ. அடுத்து இரு தடவையாக இடம் மாறுவது எவை என்றால் உபதிசைகளில் இருக்கிறது, மூலைகளில் இருக்கிறது. அதாவது மூலைகளில் 1, 3, 7, 9 என்பது இதில்
2 இலக்கங்கள், அதாவது 1 என்பதும் 9 என்பதும் வலஞ்சொலியாக இரு தடவை இடம் மாறுகின்றது. அடுத்த 3, 7 என்பது இடஞ்சொலியாக இரு தடவை இடம் மாறுகின்றது. இதனையும் அவதானியுங்கோ. பிள்ளைகளுக்கு இதை தெளிவுபட விளக்குங்கோ. அது ஒரு நல்ல ஆற்றல் உள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கு உதவியாக இருக்கும். அதாவது இது அரச பரீட்சையில் வந்த கேள்வி. அங்கே கேட்கப்பட்டிருக்கும் ஒரு தடவை மட்டும் இடம் மாறின இலக்கங்கள் எத்தனை என்று கேட்கப்பட்டது. அப்போ 4 என்றதான் அதுக்கு விட. ஆனால் நான் அதை கொஞ்சம் விரிவாக ஒரு தடவையும் இடம் மாறாதது, ஒரு தடவை இடம் மாறினது, 2 தடவைகள் இடம் மாறியது என்று கேட்கிறேன். காரணம் என்னென்றால், கடந்த காலங்களில் வந்த கேள்விகளை தழுவி கடின போக்கோடு அடுத்தடுத்த வருடங்களில் வினாக்கள் வருவது இயல்பு. ஆன முறையில் நாங்கள் இந்த வினாவுக்கு மாணவர்களை தயார்படுத்துவோம். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.